ஓம் கம் கணபதையே நமக. உலகமெங்கும் இருக்கும் அன்பான மார்ஸ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்றைய நாள் மகிழ்ச்சிகரமான நாளாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். நீங்கள் அனைவரும் நலமாக இருக்க வேண்டும் என்பதே எங்களது விருப்பம். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். 25/8/2025 திங்கட்கிழமை நிகழும் மங்களகரமான விசுவாவசு வருடம் ஆவணி மாதம் 9ஆம் நாள், தக்ஷணாயன புண்ணிய காலம், சுக்லபக்ஷம், அதாவது வளர்பிறை. மேல் நோக்கு நாள் கரிநாள். நல்ல நேரம் காலை 6:15 மணி முதல் 7:15 மணி வரை, மாலை 4:45 மணி முதல் 5:45 மணி வரை. ராகு காலம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. யமகண்டம் பிற்பகல் காலை 10:30 மணி முதல் 12 மணி வரை. குளிகை பிற்பகல் 1:30 மணி முதல் 3 மணி வரை. சூலம் கிழக்கு, அதற்கு பரிகாரம் தயிர். சிம்ம லக்னம், இருப்பு 3 நாழிகை 54 வினாடிகள். சூரிய உதயம் காலை 6 மணி 4 நிமிடத்திற்கு. கரணம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. திதி இன்று பிற்பகல் 1:15 மணி வரை திவிதியை, அதன் பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று அதிகாலை 3:32 மணி வரை பூரம், அதன் பின்பு உத்திரம். நாமயோகம் இன்று பிற்பகல் 1:18 மணி வரை சித்தம், அதன் பின்பு சாத்தியம். கரணம் இன்று அதிகாலை 12:56 மணி வரை பாலவம், அதன் பின்பு பிற்பகல் 1:15 மணி வரை கௌளவம், அதன் பின்பு தைத்துளம். அமிர்தாதி யோகம் இன்று அதிகாலை 3:32 மணி வரை சிறப்பான சித்த யோகம், அதன் பின்பு காலை 6 மணி 3 நிமிடங்கள் வரை அருமையான அமிர்த யோகம், அதன் பின்பு மீண்டும் சிறப்பான சித்த யோகம். சந்திராசிரம நட்சத்திரங்கள் இன்று அதிகாலை 3:32 மணி வரை திருவோணம், அதன் பின்பு அபிட்டம். இன்றைய தினம் திங்கட்கிழமை என்பதால் பார்வதி பரமேஸ்வரர் வழிபாடு சிறப்பான பலன்களை கண்டிப்பாக கொடுக்கும். மேலும் நவ கிரகங்களில் உள்ள மாத்ருக்காரர்கள் என்று அழைக்கப்படக்கூடிய சந்திர பகவானை வணங்க அருமையான சுபகாரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். இன்றைய நவநாயகர்களின் கிரக நிலைகள்: மிதுன ராசியில் குரு, கடக ராசியில் சுக்கிரன், சிம்ம ராசியில் சூரியன், புதன் மற்றும் கேது, கன்னி ராசியில் செவ்வாய் மற்றும் சந்திரன், கும்பராசியில் ராகு, மீன ராசியில் சனி அற்புதமாக சஞ்சாரம் செய்கின்றார்கள். இனி ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான தினப்பலனை பார்ப்போம். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மேஷராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான மேஷராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? சூப்பரான ஒரு நாளுங்க. ஏன் அப்படின்னா, பகை ருண ரோகம் அப்படிங்கிற 6ஆம் இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இதில் என்ன விசேஷம் அப்படின்னா, நீங்கள் தான் காலச்சக்கர தத்துவத்தின்படி முதல் ராசியே நீங்கள் தான். அப்போ காலச்சக்கர தத்துவத்தின்படி 6ஆம் இடமும் அதே தான். அப்போ உங்களுக்கு சூப்பரான ஒரு நாள். உத்தியோகத்தில் உங்களோட ஒரு ஆற்றல், அப்படி பவர் அப்படி சூப்பராக இருக்கும். எடுக்கிற காரியங்கள்லாம் சிறப்பாக இருக்கும். 3-4 உத்தியோகம் பார்த்தாலும் நீங்கள் சூப்பராக ஒர்க் அவுட் ஆகும் உங்களுக்கு. அதேமாரி புதுசாக வேலை தர குழந்தைகளுக்குலாம் நல்ல வேலை வாய்ப்பு கிடைக்கும், நல்ல இன்டர்வியூ கிடைக்கும், டக்குன்னு சக்ஸஸ் ஆகும், அவங்களுக்கு ஆர்டர் கிடைச்சிடும். அதேமாரி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு முயற்சிகள் சாதகமாகும். படிக்கிற குழந்தைகளை நீங்கள் சூப்பராக அப்படி அற்புதமாக படிப்பாங்க. அடுத்தபடி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள், அவங்க மட்டும் கொஞ்சம் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க, சரியா? கொடுக்கல் வாங்கலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அடுத்தபடியாக நீங்கள் மேஷராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் அருகம்புல் எடுத்து உங்கள் பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பலவண்ணம். வணங்க விடுவோம் எம்பெருமான் விநாயக பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. ரிஷபராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான ரிஷபராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கண்டிப்பாக 2 நாளாக சில பிரச்சனைகளில் அப்படி தவிச்சு அப்படி வந்துட்டீங்க. இன்னைக்கு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான். அற்புதமான ஒரு நாள். குழந்தைகளின் மூலமாக இருந்து வந்த மன குழப்பங்கள், மன கசப்புகள் விலகும். அதேமாதிரி இன்றைக்கி குழந்தைகள் ரொம்ப உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதுவே உங்களுக்கு பெரிய மனசில் ஒரு சந்தோஷம், அப்படியே அந்த ஆனந்த தாண்டவம் ஆடுன்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி இருக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக வேலை பளு குறையுங்க.
தொழில் வியாபாரம் இன்னைக்கு பரவாயில்ல, ரொம்ப லாபம் எதிர்பார்க்க முடியாது, ஆனால் அதுக்காக நஷ்டமும் ஆகாது. ஓரளவுக்கு நீங்கள் போட்ட முதலுக்கு ஏதோ ஒரு இது வந்துட்டு இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பண்ணுற இந்த சந்தோஷம் அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு நல்ல தகவல் ஒன்று கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். இன்னைக்கு ரிஷபராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 ஏலக்காய் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் வெண்மை. வணங்க விடுவோம் சரஸ்வதி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மிதுன ராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத் வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான மிதுன ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமான நாளுங்க. தயவு செய்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா 2 நாளாக தைரியமாக வேலை பார்த்தீங்க, கரெக்டா? ஊதியமும் வந்தது, பரவாயில்ல. ஆனால் இன்னைக்கு கேந்திரஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடம் சுகஸ்தானம், அந்த இடத்துல சந்திர பகவான் அற்புதமாக இருக்கார். இன்னைக்கு படிக்கிற குழந்தைகள்லாம் சூப்பராக படிப்பாங்க, ரொம்ப ரொம்ப அற்புதமாக படிப்பாங்க. அப்படி படிப்பு புத்தகத்தை திறந்தாலே போகிறோம், அப்படியே கடன்னு அருவி மாதிரி கொட்டும், அந்த மாதிரி படிப்பாங்க. அதேமாரி இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக நிறைவேறும். மனசில் இருந்த கஷ்டங்கள்லாம் குறையும். இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் திடீர்னு உறவினர்கள் வருவாங்க, அவ்வளோதான். அவங்கள பார்த்தோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷமாயிடுவாங்க. அதுவே பெரிய பாக்கியம், சரியா? இன்னைக்கு சில பேருக்கு வெளியுயர்ந்த பொருளை வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் கிடைக்கும். அரசியல்வாதிகள் இன்னைக்கு பயணங்களை மேற்கொள்வார்கள். ஏதாவது ஒரு மாநாடு இல்லைன்னா ஏதோ ஒரு மீட்டிங் போடுவாங்க, சூப்பரான ஒரு இது கிடைக்கும். அதேமாரி அந்த கலைத்துறை நண்பர்களுக்கும் வாய்ப்புகள் கண்டிப்பாக வந்து சேர்வதால் வெளியூர் கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்வார்கள். இன்னைக்கு மிதுன ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 டைமண்ட் கல்கண்டு எடுத்து வாயில போட்டு சாப்பிட்டு விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு. வணங்க விடுவோம் மகாலட்சுமி தாயார். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கடகராசி அன்பர்களே, ராசி அதிபதி சந்திர பகவான். காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மகே ஹேமரூபாய தீமகி தன்னோ சந்திர பிரச்சோதயாத். எனது அன்பான கடக ராசி நேயர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அடி தூள் அப்படி அடிக்க போறீங்க. சும்மா சம்மட்டியெல்லாம் அடிக்க மாட்டீங்க, சும்மா பவராக அடிக்க போறீங்க. இன்னைக்கு என்ன தெரியுமா? ஏன் அப்படின்னா இன்னைக்கு சகாயஸ்தானம் அப்படிங்கிற 3ஆம் இடத்துல சந்திர பகவான் அதி அற்புதமாக இருக்கார், உட்காந்துட்டு இருக்கார். சூப்பரான ஒரு நாள். அடிக்கிற அடியில் சும்மா ஆஹா. இன்னைக்கு நீங்கள் ஜெயிக்கிறதுக்காகவே இறக்கி விடப்பட்ட குதிரை. அற்புதமான ஒரு நாள். மனசில் தன்னம்பிக்கை இருக்கும். உத்தியோகத்தில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு உயர்வு. தொழில் வியாபாரம் ரொம்ப அற்புதமாக இருக்கும். அரசியல்வாதிகள்லாம் மேடை பேச்சுக்களை சும்மா அந்த பஞ்ச் டைலாக்னு சொல்லுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு சூப்பராக பேசுவாங்க. கலைத்துறை நண்பர்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஒரு நாள், மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த இல்லத்தரசிகளுக்கெல்லாம் உடன்பிறப்புகளின் மூலம் ஒரு நல்ல தொலைபேசி தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு கடகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிட்டு போயிடுங்க. ஹனி. அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல். வணங்க விடுவோம் குருமகான் ஸ்ரீ ஷீரடி சாய்பாபா. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 4. சிம்ம ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சூரிய பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே பாசஹஸ்தாய தீமகி தன்னோ சூரிய பிரச்சோதயாத். எனது அன்பான சிம்ம ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? லாபா இன்னைக்கு மூச்சு விடுவீங்க சந்தோஷமா. ஏன் அப்படின்னா 2 நாளாக ரொம்ப டைட்டாக இருந்தீங்க, எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஜென்ம ராசியில் உட்காந்துக்கிட்டு இடி 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 இடின்னு இடி, குடும்பத்தில் இடி, எல்லாம் சமாளிச்சிங்க. அந்த சமாளிப்பு தான் ஐயா உங்ககிட்ட பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டு. அப்படி இருக்கிற விஷயத்தில் இன்னைக்கு இந்த சந்திர பகவான் அவங்களெல்லாம் ஓரம் கட்டிட்டு, யார் சூரிய பகவான் கேது பகவான்லாம் ஓரம் கட்டிட்டு 2ஆம் இடத்துக்கு வந்துட்டார். 2ஆம் இடம் அப்படிங்கிறது தனவாக்கு குடும்பஸ்தானம். குடும்பத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் குறையும். அதேமாரி உங்களோட பொருளாதார நிலை உயரும். எப்படின்னா ரொம்ப நாளாக உத்தியோகம் மாறலாமான்னு நினச்சிட்டீங்க, அந்த உத்தியோகம் நல்லபடியாக கிடைக்கும். பழைய உத்தியோகத்தை விட்டுட்டு வேறு உத்தியோகத்துக்கு போனால் அது சம்பளம் கூடுதலாகவே கிடைக்கும். அதேமாரி தொழில் வியாபாரம் நல்லபடியாக இருக்குங்க. முக்கியமாக இந்த கணவன் மனைவிக்கிட்டே இருந்து வந்த குழப்பங்கள்லாம் கொஞ்சம் குறையும். இன்றைக்கி கொடுத்த வாக்குறுதிகளை காப்பாற்றி மகிழ்வீர்கள். எடுக்கிற காரியங்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு தனவரவு வருவதற்கு வாய்ப்பு உண்டு. எடுக்கிற காரியங்கள் சரியா. இன்றைக்கி சிம்மராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் விபூதியை பேப்பரில் மடித்து எடுத்து விடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சந்தனம். வணங்க விடுவோம் ஆஞ்சநேய சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9.
கன்னிராசி அன்பர்களே, ராசி அதிபதி புத பகவான். காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரச்சோதயாத். எனது அன்பான கன்னிராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்கள் ஜென்ம ராசியில் சந்திர பகவான் நேராக ஸ்ட்ரைட்டாக உங்கள் யாரை பார்க்குறாங்க? 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதே இதில் 7ஆம் இடத்துல யார் உட்காந்துட்டு இருக்காங்க? சனீஸ்வர பகவான். அவர் ஸ்ட்ரைட்டாக உங்களை பார்த்துட்டு இருக்காரு. அதாவது உங்களை என்ன, உங்களையும் பார்த்துட்டு இருக்காரு, சந்திர பகவானையும் பார்க்குறாரு. மனசில் கொஞ்சம் குழப்பம் இருக்கும், இருந்தாலும் கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் வீண் அலைச்சல் இருக்கலாம். தொழில் வியாபாரத்தில் நிதானமான சூதனமான போக்கை கடைபிடிப்பது நல்லது. முக்கியமாக உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகள் ஏனோ தாடணும் நடந்துக்கூடாது, கவனமாக இருக்கணும். சரியா? இன்னைக்கு படிக்கிற குழந்தைலாம் ரொம்ப கான்சன்ட்ரேஷன் அதிகமாக வச்சுக்கணும். இன்னைக்கு கன்னிராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது உலர் திராட்சை 2 சாப்பிட்டு போயிடுங்க. அதி அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. வணங்க விடுவோம் எம்பெருமான் முருகப்பெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 3. துலாம் ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சுக்கிர பகவான். காயத்ரி ஓம் அஸ்வத்வஜாய வித்மகே தனுர்ஹஸ்தாய தீமகி தன்னோ சுக்ர பிரச்சோதயாத். எனது அன்பான துலாம் ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏங்க 2 நாளாக லாபம் வந்ததில்ல, வரவு வந்ததில்ல, வந்ததா இல்லையா? வந்தது. அதுக்கு இன்னைக்கு செலவு பண்ண வேணாமா? சொல்லுங்க. அயன சயன போகஸ்தானம் அப்படிங்கிற 12ஆம் இடத்துல சந்திர பகவான் உட்காந்துருக்கார். ஸோ இன்னைக்கு ஒரு செலவை வைப்பார். அதனால தான் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. ஏன்னா விருந்து கேளிக்கைகள் இதெல்லாம் கலந்துக்கிற மாதிரிலாம் இருக்கும். அதிலெல்லாம் கொஞ்சம் எதையாவது சாப்பிட்டுட்டு அடிக்கப்படாது, புரியுதா? ஆனாலும் இன்னைக்கு ஒரு நல்ல செலவு ஒன்று உங்களுக்கு தேடி வரும். அடுத்தபடியாக இன்னைக்கு எதிர்பாராத ஒரு சந்தோஷமான செய்தி கண்டிப்பாக வந்து சேரும். எழுதி வச்சுக்கோங்க, கண்டிப்பாக கிடைக்கும். கமெண்ட்ஸில் சொல்லணும், புரியுதா? இன்னைக்கு உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இடமாற்றம் பற்றிய சிந்தனை மேலோங்கும். கல்வி பயிலும் மாணவ மாணவிகள் கல்வியில் முன்னேற்றத்தை அடைவார்கள். தொழில் வியாபாரத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இன்னைக்கு அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணம் உருவாகும். ஏன்னா நிறைய பணம் வந்துடுத்து, லாபம், அதை வச்சு கொஞ்சம் முன்னேறலாமா அப்படிங்கிறது தப்பே கிடையாது. தாராளமாக புதிய முதலீடுகளை புகுத்துங்க, முன்னேறுங்க. குரு ரொம்ப சூப்பராக இருக்கார். சரியா? 9ஆம் இடத்துல உட்காந்துட்டு இருக்கார். பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க. இன்னைக்கு குடும்பத்தில் ரொம்ப சந்தோஷமான ஒரு நாள். சந்தோஷத்தை சந்தோஷமாக எடுத்துக்கோங்க. சரியா? இன்னைக்கு துலாம் ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது 2 சாக்லேட் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அப்புறம் வரும்போது உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சு வரும்போது அதை சாப்பிட்ருங்க, இல்லைன்னா உங்கள் வீட்டு குழந்தைகளுக்கு யாருக்காவது கொடுத்துருங்க. சரியா? இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ஊதா. வணங்க விடுதோம் ஸ்ரீதேவி கருமாரியம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 6 மற்றும் 8. விருச்சிக ராசி அன்பர்களே, ராசி அதிபதி செவ்வாய் பகவான். காயத்ரி ஓம் வீரத்வஜாய வித்மகே விக்னஹஸ்தாய தீமகி தன்னோ பௌம பிரச்சோதயாத். எனது அன்பான விருச்சிக ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 2 நாளாக பொழிஞ்சு எடுத்துட்டாரியா. இன்னைக்கு லாபஸ்தானம் அப்படிங்கிற 11ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்து உட்காந்துட்டார். சூப்பர். அப்போ அற்புதமான ஒரு நாள். உத்தியோகத்தில் ஒரு முன்னேற்றம், தொழில் வியாபாரம் லாபம் அற்புதமாக கிடைக்கும். இன்னைக்கு குடும்பத்தில் கொஞ்சம் கூட குழப்பமே இல்லைங்க, சந்தோஷமாக இருக்கும். சரியா? இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அற்புதமான சந்தோஷமான செய்தி, அவங்க எதிர்பார்த்த மாதிரி. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இன்னைக்கு சூப்பர். கலைத்துறை நண்பர்கள் அப்படின்னா கேட்கவே வேண்டாம், உங்களுக்கு நல்ல வருமானம் வரும். இன்னைக்கு விருச்சிகராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது ஒரு பிடி அரிசியை கையில் வச்சுக்கோங்க. ஓம் நமோ நாராயண, ஓம் நம சிவாய, ஓம் கம் கணபதே நமக, ஓம் சரவண பவாய நமக. அவங்க இஷ்ட தெய்வத்தை வேண்டிட்டு 11 தடவை சொல்லிட்டு அதை கொண்டு போய் காம்பவுண்ட் வாசலில் வெளியில் ஓரமாக போட்டுருங்க. எறும்புகள் சாப்பிட்டு சந்தோஷமாக இருக்கும். உங்களுக்கும் ஒரு சந்தோஷமான தகவல் கண்டிப்பாக வந்து சேரும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். வணங்க விடுவோம் குரு தக்ஷாமூர்த்தி சுவாமி. அதிர்ஷ்டமான எண்கள் 5 மற்றும் 7. தனுசு ராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் விருஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான தனுசு ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? 10ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சந்திர பகவான் அதி அற்புதமாக உட்கார்ந்துருக்கார். உத்தியோகத்தில் பரபரப்பாக இருப்பீங்க, தொழில் வியாபாரத்தில் சுறுசுறுப்பாக இருப்பீங்க. இன்னைக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பெருசு பண்ணாமல் அப்படியே அந்த கழுவுற மீனில் நழுவுற மீன் மாதிரி போயிட்டு இருக்கணும், சமத்தா. சரியா? அதே மாதிரி இன்னைக்கு இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கெல்லாம் கொஞ்சம் உறவினர்கள் திடீர்னு வருவாங்க. அதனால வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சரி, பார்த்து
பதிவிசா பண்ணுங்க. சரியா? அடுத்தபடியாக இன்னைக்கு வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கெல்லாம் இன்னைக்கு எடுக்கிற காரியங்கள் முயற்சிகள் சாதகமாக நிறைவேறும். இன்னைக்கு தனுசு ராசியை சேர்ந்த அன்பர்கள் வெளியில கிளம்பும்போது கொஞ்சம் குங்குமத்தை பேப்பர்ல மடிச்சு எடுத்து விடுங்க. அதே அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் பச்சை. வணங்க விடுவோம் ஸ்ரீ மீனாட்சி அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 4 மற்றும் 6. மகர ராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான மகர ராசி நேர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? அப்பாடி ஐயா சாமி போறீங்க, 2 நாளாக ஏதோ பாடாப்படுத்தி என்னத்தையோ நானும் உருட்டி புரட்டி வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு உட்காரக்கூடிய ஒரு நாள். பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படக்கூடிய 9ஆம் இடத்துல சந்திரபகவான் வந்துட்டு சந்திராசிரமம் விலகிடுத்து. சந்திராசிரமம் விலகிடுத்தினாலே மனசில் ஒரு நிம்மதி கிடைச்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. இன்றைக்கி ரொம்ப அற்புதமான நாள். இன்றைக்கி இல்லத்தை நிர்வகிக்கக்கூடிய இல்லத்தரசிகளுக்கு தந்தையார் ஆதரவாக இருப்பார். அதேமாரி இன்றைக்கி உத்தியோகத்தில் வேலை பளு குறையும். தொழில் வியாபாரம் பரவாயில்லைங்க, ஆஸ் இட் இஸ் நல்லபடியாக ஒரு முன்னேற்றம் கிடைக்குங்க. அடுத்த ஒவ்வொரு விஷயத்துலையும் நீங்கள் இன்றைக்கி ரொம்ப கவனமாக செயல்படுவீங்க, அதனாலே உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். வெளிநாட்டில் வசிக்கிற அன்பர்களுக்கு சில காரியங்கள் அற்புதமாக நிறைவேறும். அரசியல்வாதிகளுக்கெல்லாம் இப்போ தான் ஒரு மன நிம்மதி கிடைக்கும். கலைத்துறை நண்பர்களுக்கு வாய்ப்புகள் வந்து சேர்வதில் இருந்து வந்த தடை தாமதங்கள் விலகும். இன்னைக்கு மகர ராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வேப்பிலை எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்னைக்கு உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் அடர் நீளம். வணங்க வேண்டியதும் துர்க்கை அம்மன். அதிர்ஷ்டமான எண்கள் 3 மற்றும் 5. கும்பராசி அன்பர்களே, ராசி அதிபதி சனி பகவான். காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமகி தன்னோ சனி பிரச்சோதயாத். எனது அன்பான கும்பராசினியர்களே, இன்னைக்கு நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள்? ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. ஏன்னா நான் எப்போவுமே சொல்லுவேன், சந்திராஷ்டமம் இருக்குது. சந்திராஷ்டமம் இருக்குன்னாலே நம்ம கவனமாக இருக்கணும். யாராக இருந்தாலும், இன்க்ளூடிங் மைசெல்ஃப், யாராக இருந்தாலும். அதெல்லாம் ஜோசியம் சொல்லிட்டார், அதனால் சந்திராஷ்டமம் வந்த ஐயா விட்டுரு, ஜோதிட குருஜியை விட்டுரு, அதெல்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் ஒரு காட்டிட்டு தான் போவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? ஒன்றும் இல்லை, ஸ்பீட் பிரேக் இருக்குது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஸ்லோ பண்ணி போகிறீங்களா, அதே மாதிரி தான் நம்ம கவனமாக இருக்கணும். அவ்வளோதான் முக்கியமாக. மற்றபடி உணவு கட்டுப்பாட்டை மேற்கொள்கிறது நல்லதுங்க. அதான் உணவு கட்டுப்பாடு எடுத்திங்கன்னா உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் சிறப்பாக இருக்குங்க. அடுத்தபடி இன்றைக்கி குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கும். ஒன்று தாய் தந்தையார் மூலமாக இருக்கலாம், இல்லை கணவன் மணி ஏதாவது ஒன்று வரும். அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே பேசுகிற பேச்சில் கொஞ்சம் கவனமாக இருந்தால் ரொம்ப நல்லது. சரியா? இருந்தாலும் உங்களுக்கு ஓரளவுக்கு உங்களை குரு பகவான் பார்த்துட்டு இருக்கார், அதனால் கொஞ்சம் சமாளிப்பீங்க. இருந்தாலும் கவனமாக இருங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கு சில காரியங்கள் இழுபறி ஆகலாம். அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணுங்க. மேடை பேச்சுக்களில் நமக்கு தான் பேச தெரியணும், பேசிடக்கூடாது. அப்புறம் வம்பு வழக்கு அப்படி போயிடும். இன்றைக்கி கலைத்துறை நண்பர்கள்லாம் கொஞ்சம் வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. இன்றைக்கி கும்பராசியை சேர்ந்த நண்பர்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் துளசி எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு விடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். சந்திராஷ்டமம் இருந்தாலும் இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் ரோஸ். வணங்க விடுதம் லட்சுமி நரசிம்மர். அதிர்ஷ்டமான எண்கள் 2 மற்றும் 9. மீனராசி அன்பர்களே, ராசி அதிபதி குரு பகவான். காயத்ரி ஓம் ரிஷபத்வஜாய வித்மகே கிருணிஹஸ்தாய தீமகி தன்னோ குரு பிரச்சோதயாத். எனது அன்பான மீன ராசி நேர்களே, இன்னைக்கு இந்த நாள் உங்களுக்கு எப்படிப்பட்ட நாள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய களத்திரஸ்தானத்தில் சந்திர பகவான். ஆனால் என்ன பண்ணுறதுங்க, ஜென்மராசியில் இந்த சனீஸ்வர பகவான் வந்ததுலேருந்தே கொஞ்சம் நீங்கள் டென்ஷனாக இருக்கீங்க. ஆனால் இந்த மீனராசி நேர்கள் ரொம்ப அற்புதமான ஒரு செயல்பாட்டில் இருக்கீங்க. எப்படின்னா சமாளிப்பு சமாளிப்பு சமாளிப்பு, கவனம் கவனம் கவனம். சூப்பர், இதையே மெயின்டைன் பண்ணுங்க. இதுதான் உங்களோட தாரக மந்திரம். புரியுதா? இந்த உண்மை, உழைப்பு, நாணயம் அப்படிலாம் சொல்லுவாங்க பாருங்க, அது மாதிரி உங்களுக்கு கடமை, நிதானமாக கவனிப்பு, சமாளிப்பு, அப்படியே இருங்க. சரியா? ஏன்னா 7ஆம் இடத்துல சந்திர பகவான் வந்தால் கூட ஜென்மராசியில் சனீஸ்வர பகவான் இருக்கார். கொஞ்சம் கவனமாக இருங்க. குடும்பத்தில் சின்ன சின்ன குழப்பங்கள்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அதனால் கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் இன்றைக்கி ஒரு சந்தோஷமான நாள் தான். உத்தியோகத்தில் ஒரு உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தில் சில பேர் சில மாதிரி பேசினா கூட சில பேர் உங்களுக்கு ரொம்ப ஆதரவாக இருப்பாங்க. இன்றைக்கி படிக்கிற குழந்தைகளுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக வருங்க. இன்றைக்கி வெளிநாட்டில் வசிக்கிற நண்பர்களுக்கெல்லாம் ஒரு நல்ல செய்தி காத்திருக்கிறது. தொழில் வியாபாரம் இன்றைக்கி கண்டிப்பாக கூட்டாளிகள் மூலமாக ரொம்ப நல்லா நடக்கும். உங்களுக்கே சில கன்ஃபியூஷன் இருந்தால் கூட கூட்டாளிகள், உங்களோட பங்குதாரர்கள் இருக்காங்க பாருங்கள், பார்ட்னர்ஸ், அவங்க கொஞ்சம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு. அது உங்களுக்கு பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். ஒரு அச்சீவ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்க. இன்றைக்கி எடுக்கிற காரியங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமையணும் அப்படின்னா கண்டிப்பாக ஓம் நம சிவாய சொல்லிவிட்டு உங்கள் வேலைகளை ஆரம்பிங்க. சில வேற்று மதத்தர் அப்படி
அப்படின்னாக்கா மற்ற மதத்தினர் என்ன பண்ணணும்னா அவங்கவுங்க அந்த தெய்வத்தை வேண்டிட்டு நீங்கள் பண்ணலாம். இன்றைக்கி நீங்கள் வெளியில் கிளம்பும்போது கொஞ்சம் வில்வம் எடுத்து பேக்கில் வச்சு எடுத்துன்னு போயிடுங்க. அது அற்புதமான ஒரு நாளாக கண்டிப்பாக அமையும். இன்றைக்கி உங்களோட அதிர்ஷ்டமான நிறம் நீலம். வணங்க வேண்டியதும் எம்பெருமான் சிவபெருமான். அதிர்ஷ்டமான எண்கள் 1 மற்றும் 8. இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.